ஏய் என்னடா ஃப்ராக் அறுத்துச்சா மீன் மாப்பிள்ளைங்களா? சிறப்பான சம்பவம். 2 மீன் அடித்ததுக்கப்புறம் 3வது மீனுக்கு வண்டு மீன் ஃப்ராகை போட்டு நாங்கள் அடித்தோம். அடித்ததை மட்டும் நீங்கள் பாருங்கள். அடுத்தது என்ன ஆச்சுன்னா, அடித்த அடியில் ஃப்ராகை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சிங்க அந்த மீன். இப்போ அந்த மீனை தேடுறதா ஃப்ராக் என்னாச்சுன்னு கவலைப்படுறதா ஒன்றுமே புரியல. எங்ககிட்ட இருந்த தரமான ஒரு ஃப்ராக் அந்த வண்டு ஃப்ராக் தான். இனிமேல் ஆர்டர் போட்டு தான் வாங்கணும் போல். ஸ்லோ ஆனால் போடுறதில்ல மீன் நான் பார்த்தேன். நான் தண்ணியில் இருக்குது. அது போயிடுது அந்த மீனடி. நூலுலாம் இல்லைடா, ஃப்ராக் மட்டும் வாயில் கட் ஆகிடுது. சரி சரி அது விடு என் ஸ்டிக் எடுத்து போடு. ஃப்ராக் அதில் எடுத்துக்கோ. ஐயோ வண்டு ஃப்ராகு வாயில் மாட்டிக்கின்னு பிரைட் லைனால் கட் ஆகிடுச்சு. இங்கோ தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இறங்கிடலாமா? அது எப்போ சாவுறது? நம்ம எப்போ அந்த வண்டு ஃப்ராக் வாயிலேருந்து எடுக்கிறது? யோ ஆனால் சைஸான மீன் அது. அது எங்கே தெரியுமா ஓடியாந்தது? கரெக்டாக ஏதோ அந்த சென்டர்லேருந்து ஓடியாந்து இங்கே வச்சுது. இப்போது யோ அது ஆம்ஸ்டர் பதில் ஒன்று இருக்குமா? அது போட எல்லோ கலரு